இலங்கையில் காணப்படுகின்ற அனைத்து வாகன சாரதிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தல். அட்டை வடிவில் அல்லது காகித வடிவில் வைத்திருந்த உங்களுடைய காப்புறுதி அட்டையானது மே மாதம் 1ஆம் திகதியிலிருந்து டிஜிட்டல் முறைக்கு மாற்றமடைய உள்ளது. ஆகவே அந்த டிஜிட்டல் முறைக்கு மாற்றமடைய உள்ள காப்புறுதி அட்டையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, ஏற்கனவே நாங்கள் வைத்திருக்கின்ற காப்புறுதி அட்டைக்கு என்ன ஆகும், அவற்றினை பயன்படுத்தலாமா அல்லது முடியாதா என்பது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நடைமுறையானது மே மாதம் 1ஆம் திகதியிலிருந்து நடைமுறைக்கு வருகின்றது. குறிப்பாக நீங்கள் அட்டை வடிவில் வைத்திருக்கின்ற இந்த காப்புறுதியானது 1ஆம் திகதியிலிருந்து டிஜிட்டல் முறைக்கு மாற்றமடைய உள்ளது. கையில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை. குறிப்பாக இது ஒரு QR வடிவில் காணப்படும். அவ்வாறு உங்களிடம் அதிகாரிகள் ஏதேனும் கேட்கின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த QR-னை காட்டும் பொழுது அவர்கள் அதனை ஸ்கேன் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் அவர்களிடம் காண்பிக்கப்படும். தற்பொழுது அரசாங்கத்தில் இந்த அட்டைகளுக்கான சிக்கல்கள் காணப்படுகின்றமே, அது டிஜிட்டல் மயமாக்க முறைகளை கொண்டு வருவதன் காரணமாக இந்த செயற்பாடானது கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் உங்களுடைய காப்புறுதி அட்டைகளை பதிவு செய்தீர்களோ அங்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம். அல்லது அவர்களுக்கென்று ஒரு ஆப் காணப்படும். அந்த ஆப்பினை டவுன்லோட் செய்து உங்களுடைய வாகன இலக்கம், பாலிசி டீட்டெயில்ஸ்களை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிட்டல் அட்டையினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் காணப்படும். சில காப்புறுதி கம்பெனிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தற்பொழுது வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொண்டு வருகிறார்கள். நீங்கள் அவர்களிடம் நேரடியாக சென்று பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் காணப்படும். அது மட்டுமல்லாது ஏற்கனவே காணப்படுகின்ற இந்த அட்டை வடிவான காப்புறுதியை அதனுடைய இறுதி காலம், அதாவது காலாவதியாகும் காலம் மட்டும் நீங்கள் அவற்றினை பயன்படுத்தக்கூடிய வகையில் காணப்படும். அவ்வாறு பயன்படுத்துவதனால் எந்த சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் அவற்றினை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அவற்றினுடைய காலம் முடிவடையும் பொழுது நீங்கள் உங்களுடைய காப்புறுதி கம்பெனிகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டிஜிட்டல் காப்புறுதி அட்டையினை வழங்குவார்கள். அல்லது நீங்கள் டிஜிட்டல் அட்டையினை பயன்படுத்த விரும்பினால் உங்களுடைய காப்புறுதி அட்டையானது காலாவதியாகாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய காப்புறுதி கம்பெனிகளுக்கு சென்று நீங்கள் டிஜிட்டல் அட்டைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் காணப்படும். இவ்வாறு இந்த காப்புறுதி தொடர்பாக இந்த டிஜிட்டல் மயமாக்கல் முறையானது வருகின்ற மே மாதம் 1ஆம் திகதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். இந்த தகவலை முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.